Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நியூ மாடல்ல இந்த ஃப்ளவர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது என்னோட ஓன் கிரியேட்டிவ்ல நான் போட்டுருக்கேன். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் செய்யறதுக்கு 1.5 அடியில 6 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த 6 ஒயரையும் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட போறோம். அதனால கட் பண்ண ஒயர்ல இருந்து 2 ஒயர் எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அடுத்ததா ரன்னிங் ஒயர் எடுத்துக்குங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த 3 ஒயரையும் வச்சு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த 2 ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த 2 ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண 6 ஒயரை வச்சு 3 நாட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த லைனுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மேலே போடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த 2 இடத்துலையும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க 2 கிராஸ் ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நான் நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ 2 நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே கீழ்ப்பக்கமும் 2 நாட் போட போகிறோம். அதனால் இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த சைட்லையும் நம்மளுக்கு 2 இடத்துல ஒயர் கிராஸாக இருக்கும். இந்த 2 இடத்துலையும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்க 2 ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம்.
இப்போ மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் இந்த சென்டர் நாட்டில் சொருகி விட போகிறோம். பாருங்க, எல்லா ஒயரையும் இந்த சென்டர் நாட்டில் சொருகிக்கலாம். இப்போ இந்த நாட்டில் 3 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 3 ஒயரையும் சொருகிறேன். இந்த சென்டர் நாட்டில் சொருகிட்டு இப்போ இந்த 3 ஒயரையும் கட் பண்ணிடலாம். மீதம் இருக்கிற ஒயரை கட் பண்ணும்போது கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணுங்க, அப்போ தான் அது வெளியே வராது. நம்ம சொருகி இருக்கிறத விட கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணணும். இப்போ அடுத்த நாட்டில் இருக்க ஒயரை நான் சொருகி விட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் இந்த சென்டர் நாட்டில் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ எல்லா ஒயரையும் வந்து சொருகி முடிச்சிட்டோம். அடுத்ததான் எல்லோ கலரில் 3 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதே 1.5 அடியில் 3 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 ஒயரையும் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த எல்லோ கலர் நாட்டை நம்ம அந்த ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் சென்டர் நாட்டில் சொருகி விட போகிறோம். இப்போ இந்த நாட்டை சுற்றி நம்மளுக்கு 6 இடத்துல கேப் இருக்குது பாருங்கள். அந்த 6 கேப்லேயும் இந்த 6 ஒயரை சொருகி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயரை சொருகிக்கிறேன். அடுத்து 2வது ஒயரை சொருகிக்கிங்க. இப்போ இதே மாதிரியே 6 கேப்லேயும் இந்த 6 ஒயரை சொருகி விட்டுக்கலாம். சொருகிட்டு இந்த ஒயரை நல்லா டைட் பண்ணிக்கிங்க. இந்த எல்லோ கலர் ஒயரை டைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம டேப் போட்டு சுற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஃப்ளவரை வந்து கூடைகள்லையும் வந்து சொருகி விட்டுக்கலாம். இந்த 6 ஒயரையும் உள்பக்கம் விட்டு சொருகியும் விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நியூ மாடல் ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.